இப்படிப்பட்ட இந்த வயசியடா இத்தனை வருஷமா பேன் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதாவது இப்போ ரீசெண்டா தகலை படத்தோட ஒரு ஈவெண்ட்ல நம்ம சின்மயி அவங்கள முத்தமழை அப்படிங்கிற அந்த சாங்க பாட வச்சிருப்பாங்க. இந்த சாங்க ஒரிஜினலா பாடினது நம்ம தீ. ஆனா இவங்க இந்த சாங்க பாடும்போது ஒரிஜினல் வெர்ஷனோட நம்ம சின்மயி வெர்ஷன் தான் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்த ஃபேன்ஸுமே செம ஹாப்பி. அது கூட சோகமும். அதாவது இவங்க 2018 ஒரு சில இஷ்யூனால இனிமே இவங்க பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் அவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்குமே செமகாண்டா இருக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட வாய்ஸ் சொல்லி இவங்களேடா பேன் பண்ணீங்க அப்படிங்களுக்கு எல்லாருமே செமகாண்டு. அப்படி இருக்கும்போது இந்த சாங்க இவங்க பாடினோடனே கேட்ட எல்லாருமே ஜோன் அவுட் தான். அது மட்டும் இல்ல, நானுமே இந்த பாட்டை கேட்டோன்னே அந்த பாட்டு ஒரு மாதிரி மண்டபத்தில் ஓடிட்டு தான் இருக்கு. அதுலயும் இந்த பொசிஷன்லாம் தாறுமாறு. காலை கனவினில் காதல் கொண்டேன் கண்விழித்தேன் அவன் கனவில்லை. சோ இப்படியாப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த நம்ம ஏ ரகுமான், அதுக்கப்புறம் மணிரத்னம், நம்ம கமல் சார், சோ இவங்க எல்லாருக்குமே நம்ம தேங்க் பண்ணிக்கலாம். இவங்க தமிழ் சினிமால பாட்டு பாடல அப்படிங்கறது மிஸ் பண்றாங்களோ என்னமோ தெரியல. என்ன கேட்டா தமிழ் சினிமா தான் இவங்களை மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். உங்களை எத்தனை பேர் திரும்பவுமே இவங்க நம்ம தமிழ் சினிமால பாட்டு பாடணும்னு ஆசைப்படுறீங்கன்னு மறக்காம சொல்லிட்டு அது கூட நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.